Hi friends, welcome to Engineering Factory. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ARM controller tutorial பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ST link அப்படிங்கிற ப்ரோகிராமருக்கு டிரைவரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகிராமரை நீங்க சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கங்க. இத கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜர் ஓபன் பண்ணுங்க. சோ டிவைஸ் மேனேஜர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதர் டிவைஸ்ல இந்த இடத்துல பாருங்க STM32 ST link அப்படின்னு சொல்லி காமிக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு எல்லோ சிம்பிள் இருக்கு. ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல பாருங்க the drivers for this device are not installed, அதாவது இந்த டிவைஸ்க்கான டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த கோடா காமிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ST லிங்க்குக்கான டிரைவரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பாருங்க. ஜஸ்ட் கூகுள ஓபன் பண்ணிக்கங்க. இதுல ST link v2 டிரைவர் டவுன்லோட் அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில லிங்க்ஸ் கிடைக்கும். இதுல நமக்கு தேவையான லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா st.com அப்படிங்கிறதுக்கான அபிஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த தேர்டா இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் பாருங்க st.com அப்படின்னு இருக்கும். இது மேல பாத்தீங்கன்னாக்கா STSW லிங்க் 009 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி ஸோ இதை ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா st.comக்கான அபிஷியல் பேஜுக்கு போகும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரைவரை டவுன்லோட் பண்ணோம். ஸோ இந்த பேஜோட லாஸ்ட்டுக்கு போங்க. இந்த பேஜோட லாஸ்ட் போனீங்க அப்படின்னா கெட் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்செப்ட் கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்க லாகின் பண்ணல, அதாவது உங்க மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணல அப்படின்னா உங்க மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுங்க, உங்களுக்கான டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜிப் ஃபைலை நீங்க இங்க தேவையோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டால் செட்டப் இருக்கு. ஒன்னு வந்து 64 பிட் OS-க்காகவும் ஒன்னு வந்து 32 பிட் OS-க்காகவும். ஸோ உங்க OS என்ன டைப்னு பாருங்க. 64னா 64 செட்டப்பை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் காமன் தான், எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி. ஜஸ்ட் நீங்க நார்மலாவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ டிரைவர் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. டிரைவர் இன்ஸ்டால் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் வரும். ஓகேன்னு கொடுத்துருங்க. டிரைவர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைம்ல நீங்க ப்ரோகிராமரை கனெக்ட் பண்ணி பாருங்க. எஸ், இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோகிராமிங் இன்ஸ்டால் அப்படின்னு வரும். அதாவது டிரைவருக்கான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைம்ல நீங்க டிவைஸ் மேனேஜர் ஓபன் பண்ணி பாருங்க. இதுல லாஸ்டா யூனிவர்சல் சீரியல் பஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா ST லிங்க் டாங்கிள் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்மளோட ப்ரோகிராமர் ரெடியா இருக்கு ஒர்க் பண்றதுக்காக. இப்போ நீங்க ப்ரோகிராமை டம்ப் பண்ணீங்கன்னா ப்ரோகிராம் டம்ப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.